இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலகமின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இதற்கு முதல் பதிவில் நான் குடிவரவு, ஒவ்வொரு நாட்டில் குடிவரவு நடைபெறும் பொழுது அதனால் யார் யார் எவர் எந்தெந்த துறையில் இருப்பவர்கள் நன்மை அடைகின்றார்கள், யாருக்கு கூடுதலான நன்மை, யாருக்கு நட்டம் என்பதை பற்றி அலசி ஆராய்ந்திருந்தோம். பொதுவாக நாங்கள் ஏதாவது ஒன்றை பற்றி அலசி ஆராயும் பொழுது ஒரு நாணயத்தை கொண்டீர்களேயானால் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கின்றது. ஒன்று தலை உடன் இருக்கும், ஒன்று பூவுடன் இருக்கும். அதே போன்று நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அலசி ஆராயும் பொழுது நல்லதையும் பார்க்க வேண்டும், கெட்டதையும் பார்க்க வேண்டும். அதால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் இரண்டும் முக்கியமாக அவதானிக்க வேண்டியது எனது கடமை. அது மட்டுமின்றி நாங்கள் அதை ஒரு சரிசமனான நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது ஆழ்ந்த கருத்து. எனவே இந்த தலைப்பில் நான் கூடுதலாக பார்க்க போவது, ஏற்கனவே முதல் தலைப்பில் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், அரசாங்கம் மற்றும் குடிவரவு போன்ற பலவிதமான 3-4 சம்பந்தப்பட்ட தொழில்கள் இங்கு இருப்பவர்கள், அதாவது நீங்கள் குடிபுக இருக்கும் நாட்டில் இருப்பவர்களுக்கு நன்மை அளித்தது என்று கூறியிருந்தேன். அதே போன்று எண்ணி பார்க்க போகும் விஷயங்களை பற்றி பார்ப்போம். எந்தெந்த ஆட்களுக்கு இது பயன்படும் என்பதை பார்ப்போம். நீங்கள் ஒரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு வாகனம் ஓட்டக்கூடிய தகுதிகள் அங்கு நீங்கள் பிறந்த நாட்டிலிருந்தே, அதாவது நீங்கள் வளர்ந்து வந்த நாட்டிலிருந்து வரும் பொழுது நீங்கள் அங்கத்தைய லைசன்ஸை கொண்டு வந்தீர்களானால் இங்கு 3 மாதம் அந்த லைசன்ஸுடன் நீங்கள் வாகனம் செலுத்தலாம். அல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இங்கே குடிபுக இருக்கும் நாட்டின் வாகனம் செலுத்துவதற்கான அனுமதி பெற்று அந்த லைசன்ஸ் எடுக்க வேண்டும். எனவே ஒவ்வொருத்தரும் வரும் பொழுது எவ்வளவு பேர் வருகின்றீர்களோ அந்த அளவுக்கு ஏற்ப அந்த வருமானம், அதாவது அவர்களது சேவையை புரிவதற்காக அதே அளவுக்கான ஆட்களை இங்கு நியமிக்க வேண்டி வருகின்றது. எனவே அந்த டிபார்ட்மெண்ட் கூட வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் இங்கு அந்த வருமானம் வருகின்றது. அடுத்ததாக ஆட்கள் கூடும் பொழுது அவர்களுக்கான மருத்துவ சேவைகளும் கட்டாயமாக தேவைப்படுகின்றது. எனவே இங்கு அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கான மருத்துவமனைகள் மட்டுமின்றி அந்த மருத்துவமனையை பராமரிப்பதற்கான வைத்தியர்கள், தாதிமார்கள் மற்றும் சப்போர்ட், அதாவது உதவி புரிவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் முதியோர்களுக்காக உதவி செய்வர்கள் போன்ற பலவிதமான தொழில்கள் அங்கு வேலைக்கு வாய்ப்புகள் இங்கு இருப்பவர்களுக்கு தான் வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களாக அங்கிருந்து அந்த சான்றிதழ்கள் பெற்றிருந்தீர்களே, ஆனால் அதில் சில பேருக்கு மாத்திரம்தான் குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு மாத்திரம்தான், அதாவது இப்போ மருத்துவர் என்று சொன்னால் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வருவர்களுக்கு இங்கு உடனடியாக மெடிக்கல், அதாவது ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளில் வேலை செய்யலாம். அதே போன்ற சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, விதிமுறைகள் இருக்கின்றன. அதை உங்களுக்கு தெளிவாக, அதாவது விரிவாக முன்கூட்டியே உங்களுக்கு அறியத்தர மாட்டார்கள். இதே போன்று பலவிதமான தடைகளும் இருக்கின்றன. பலவிதமான ஆட்களுக்கு வேலைகளை தங்களுக்கு விரும்பியவர்களுக்கு மாற்றம்தான் அந்த வேலைகளை கொடுக்கின்றார்களே அன்றி தகுதி வாய்ந்தவர்களுக்கு இங்கு வேலை கிடைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கின்றது. நாம் எடுத்துக்கொண்ட நன்மையை பற்றி கழிப்போம். மருத்துவமனைகள் என்று வரும் பொழுது மருத்துவமனைகள் ஆட்கள் கூடும் பொழுது பொதுவாக பொதுமக்கள் கூடினால் அவர்களுக்கான சேவைகள் வழங்கப்பட வேண்டும். எனவே மருத்துவமனைகள் மற்றும்படி வயது முதிர்ந்தோர்களை பார்க்கக்கூடிய சில தகுதிகள், வீடமைப்புகள், சீனியர் ஹோம் என்று சொல்லுவார்கள், அதை வைத்து பராமரிப்பதற்கு அப்படியான பதவிகளுக்கும் வேலை வாய்ப்புகள் வருகின்றன. இது மட்டுமின்றி இன்னும் பலவிதமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது ஒரு சமுதாயத்தில் ஜனத்தொகை கூடும் பொழுது அந்த ஜனத்தொகைக்கு ஏற்ப அவர்களை பராமரிக்க ஒரு சுமூகமான நிலையை உருவாக்க ஒரு சட்ட அமைப்பு, அந்த சட்ட அமைப்பு என்னும் பொழுது போலீஸ் பாதுகாவலர்கள், ஆர்மி மற்றும் போன்ற பலவிதமான அவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வருகின்றன. அந்த வேலைகளும் இங்கிருப்பவர்களுக்கு படித்து பட்டம் பெற்றவர்களோ அல்லது இங்கிருந்து தங்கள் தாப்பனார்கள் முன்னோர்கள் வேலை செய்த அந்த தொழிலில் வேலை செய்திருந்தார்களா, ஆனால் அவர்களது சந்ததியினருக்கு வேலை கொடுப்பதும் சில இடங்களில் பரீட்சை வைத்து எடுப்பதுமாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கும் இந்த விதமான தொழில் இருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது மட்டுமின்றி ஜனத்தொகை கூடும் பொழுது அடுத்ததாக பாடசாலைகள்
பிள்ளைகள் படிக்க போகும் பாடசாலைகள், வயது இடைப்பட்ட வயது படிக்க போகின்ற பாடசாலைகள் மற்றும் வயதுக்கு பல்கலைக்கழகங்களை படிக்க போகின்றவர்களுக்கான பாடசாலைகள், யூனிவர்சிட்டிஸ் போன்றவற்றில் அவர்களுக்கும் வெற்றிடங்கள் இருக்கின்றன. அந்த வெற்றிடங்களை நிரப்ப வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அதற்கும் சில வேளைகளில் வெளியிலிருந்து சில பேரை எடுத்து அவர்கள் அந்த வேலைகளை நிரப்பலாம். அநேகமாக இங்கு இருக்கும் ஆக்களுக்குத்தான் அந்த வேலைகளும் கொடுக்கப்படுகின்றது. எனவே படித்து அவ்வளவுதான் பட்டம் பெற்றிருந்தாலும் இங்கு நீங்கள் அவர்களது சான்றிதழ்கள், அதாவது அந்த நாட்டுக்குரிய சான்றிதழ்கள் பெற்றவர்களை அன்றி உங்களுக்கு அந்த தொழில் கிடைக்காது. இது கனடாவில் மாத்திரம்தான். அதே வேளையில் ஐக்கிய ராச்சியத்தில் ஏற்கனவே ஐக்கிய ராச்சியம் பல ஆசிய நாடுகளில் குடியேறியது மட்டுமின்றி அவர்கள் அங்கிருந்து பலவிதமான இதுகளை செய்தபடியால், அதாவது கல்வி மற்றும் சமயம் போன்ற நன்மைகளை செய்தபடியால் அவர்களது திட்டத்தின் கீழ் படிப்பில் வந்தவர்களுக்கு இங்கிலாந்தில், அதாவது ஐக்கிய ராச்சியத்தில் உடனே வேலை எடுப்பதற்கான வசதிகள் இருந்தது. அதை நான் உறுதிப்படுத்துகின்றேன். என்று சொன்னால் எனக்கு தெரிந்த பல பேர் இலங்கை, இந்தியா மற்றும் கென்யா போன்ற பலவிதமான ஐக்கிய ராச்சியத்தின் கீழ் இருந்த நாடுகளில் இருந்து படித்து வந்தவர்கள் அங்கு வேலை செய்தவர்கள், அது அரசாங்கத்துக்காக. ஸோ இதை பற்றி இன்னும் பல விதமான பிரச்சனை. அடுத்து நீங்கள் வீடு வாங்குவதற்கான வீடுகள், அதுகளுக்கான வேலை பராமரிப்புகள், வீடு போன்ற சில அதுகளுக்கான வேலைகளுக்கான பணிகள், மற்றும் நீங்கள் ஒரு வசதியாக இருக்க வேணும் என்று விரும்பினீர்களா, உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது, உங்களுக்கு கார் வேணும் என்று சொன்னீர்களே, ஆனால் கார் உற்பத்தி செய்யும் அந்த கம்பெனிகளுக்கான அந்த வேலைகளும் கூடும். எனவே ஒரு நாட்டில் எவ்வளவு பொருளாதாரம் அவ்வளவு கூடுகின்றதோ அவ்வளவு அங்கு அந்த உற்பத்தியால் பெருக்கப்பட வேண்டும். பெருக்கினால்தான் அவர்களுக்கும் வருமானம். அதே நேரத்தில் நீங்களும் கார் வாங்கி சந்தோஷமாக ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் குளிருக்குள் நின்று பஸ்ஸுக்கு நின்று பார்க்காமல் காரிலேயே நீங்கள் நல்ல வெப்பமான நிலையில் உள்ளே இருந்து கொண்டு காரை ஓட்டிக்கொண்டு போகலாம். கனடாவில் இது மிக மிக முக்கியமானதாகும். கார் இல்லை என்று சொன்னால் வெளியிடங்களில் போய் வேலை செய்ய முடியாது. கார் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது. அதே போன்று சில நாடுகளில் அது முக்கியமானது. ஆனால் ஐக்கிய ராச்சியத்தில் இந்த பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் எல்ஆர்டிஸ், அதாவது லோக்கல் டியூப்ஸ் இருக்கின்றது, ரயில்வே திட்டங்கள் இருக்கின்றன, வசதிகள் இருக்கின்றன. அதாவது சென்ட்ரல் லண்டனுக்குள்ளேயே நீங்கள் அதாவது எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கலாம். அவலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அமைத்திருக்கார். அதே போன்று பாரிஸும் அப்படித்தான். ஆனால் கனடா அப்படி அல்ல. நீங்கள் டொரண்டோவில் இருந்தால் தான் அதை செய்யலாம். மற்றபடி வேறு இடங்களில் வேலை செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு கட்டாயம் கார் அவசியம். எனவே கார் சம்பந்தப்பட்ட உற்பத்தி, பெயிண்டிங் போன்ற மெக்கானிக்கல் அப்படியான வேலைகளுக்கான வாய்ப்புகளும் முன்னேறு தேவைப்படுகின்றன. அதில் இருப்பவர்கள் இதில் பயனடைகின்றார்கள் என்பது உண்மை. அதே வேளையில் ஆட்கள் கூடும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள், அதாவது கஸ்டம்ஸ் எக்ஸசைஸ், ஏர்போர்ட்டுக்குள்ளால், அதாவது விமான நிலையங்களுக்குள்ளால் தான் அவர்கள் வர வேண்டியிருக்கின்றது. விமான நிலையங்களுக்குள்ளால் அவர்கள் வரும்பொழுது அவர்களை பராமரித்து அவர்களை சுமூகமாக உள்ளே விடுவதற்கு அது சம்பந்தப்பட்ட சுங்கம் மற்றும் குடிவரவு திட்டங்கள் போன்ற தொழில்களுக்கான வேலைகள் நியமிக்கப்படுகின்றன. அந்த நியமிப்புகளும் அந்த வேலை வாய்ப்புகளும் சாதாரணமாக இங்கிருப்பவர்களுக்கு தான் கொடுக்கப்படுமே அன்றி இங்கு முதல் குடியேறியவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கும் சில நேரம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். எனவே இங்கு இந்த குடிவரவால் நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான தொழில்களிலும் முன்னேற்றம் அடைய போகின்றது இங்கிருக்கும் சாதாரண குடிமக்களை அன்றி வெளியிலிருந்து வருவர்களுக்கு முதல் உங்களுக்கு வேலை கிடைப்பது என்பது மிகவும் அரிது. இதை கவனமாக கேளுங்கள். ஏனென்று சொன்னால் கனவேர் பல திட்டங்கள் போட்டு இங்கு வருவார்கள். நான் இங்கு வந்தவுடன் எனக்கு வேலை கிடைக்கும், நான் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். உண்மையை முதல் அறிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம். நீங்களே பார்த்து நீங்களே உணர்ந்து நீங்களே இதை தேடுதல் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமாகும். அதே போன்று நான் ஏற்கனவே வீதிகள் அமைப்பை பற்றி படித்திருந்தேன். அதே மாதிரி இது போன்று பலவிதமான வேலை வாய்ப்புகள் இங்கு இருந்தாலும் கூட அந்த வேலை வாய்ப்புகளுக்கு சில விதிமுறைகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த விதிமுறைகள் சில வேளைகளில் மட்டுமின்றி அநேகமான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்தவுடன் கிடைப்பது என்பது மிகவும் அரிது.
அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரிந்தவர் இங்கே இருந்து தான் வேலை செய்யும் ஸ்தாபனத்திலோ தனக்கு தெரிந்த இடங்கள் கொண்டே உங்களை போட்டார்களே அன்றி மற்றபடி உங்களுக்கு வேலை கிடைப்பது என்பது மிகவும் கடினமான செயல். இதை பற்றி பல பேர் பலவிதமான கட்டுரைகள் வந்திருக்கின்றன. இவைகள் தொலைக்காட்சியிலும் வந்திருக்கின்றன, பேப்பர் போன்றவற்றிலும் ரேடியோ போன்றவற்றிலும் வந்திருக்கின்றன. இவற்றை நீங்கள் கேட்டு தயவு செய்து அவற்றை அலசி ஆராய்ந்து செய்யுங்கள். நான் இந்த இதை உங்களுக்கு சமர்ப்பித்ததன் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வருமுன் தயவு செய்து இங்கு வந்து எல்லாம் செய்யலாம் என்று மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் இது உங்களுக்கு ஒரு புதிய இடம், புதிய நாடு, புதிய சட்டத்திட்டங்கள். இங்கிருப்பவர்கள் வந்து உங்களுக்கு உடனே வேலை தர மாட்டார்கள். அவர் சில இடங்களில் உங்களுக்கு அவர்களது நாட்டின் சான்றிதழ்கள் இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதே வேளையில் சில இடங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவுதான் பெரிய பெரிய பிரபல்யமான பல்கலைக்கழகங்களில் படித்து அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட வயது குறைந்தவர்கள் சொன்னால் வேலை கிடைக்காது. வயது கூடியவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் சொன்னால் அண்மையில் இங்கத்தைய குடிவரவு மந்திரி அமைச்சர் புதுவிதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்திருந்தாலும் எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் தான் இருக்கின்றன. எனவே தயவு செய்து கூர்ந்து அவதானியுங்கள். அடிக்கடி இந்த செய்திகளை வாசியுங்கள். ஏழுமென்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் கனடாவில் இருக்கும் நண்பர்களோ மற்றும்படி எந்தெந்த நாட்டுக்கு நீங்கள் போகவிருக்கின்றீர்களோ அவர்கள் மூலம் உண்மையை அறியுங்கள். சில பேர் வந்து தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மாதிரி எல்லாம் சொல்லி உங்களை வரவேற்பதற்கு எல்லாம் சொல்வார்கள். தயவு செய்து மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது உங்களது வாழ்க்கை, உங்களது முடிவு. நீங்கள் தான் கடன் வாங்கி வீடுகளை விற்று வட்டிக்கோ அல்லது வீடுகளை விற்று இங்கு வந்து இங்கு வந்து வேலையை நம்பி வருகின்றீர்கள். அந்த வீடுகளை விற்று இங்கு வந்து ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுமே ஆனால் உங்களது வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் என்பதை தயவு செய்து கூர்ந்து அவதானியுங்கள். என்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எதனால் பாதிக்கப்பட போவது யார் என்று சொன்னால் நீங்கள் மட்டுமன்றி நீங்கள் பிள்ளைகளுடன் வருவீர்களே, ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் கூட அதனால் பாதிக்கப்படுவார்கள். அவர்களது அதாவது மனநிலை வேறுபாடாக காணப்படும். ஏனென்று சொன்னால் சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்ப்பார்கள். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்னவர்களாக இருந்தவர்கள் உங்களுக்கும் தெரியும். அதே போன்று தான் அவர்களது வாழ்க்கையை வந்து தயவு செய்து வீணெடுத்து அவர்களை வந்து ஒரு மன நோயாளியாகவோ மற்றும்படி ஏதாவது அது சம்பந்தப்பட்டவர்களாக மாக்க நீங்கள் தயவு செய்து முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் செய்யவில்லை, ஆனால் காலகட்டம் உங்களுக்கு அது அப்படித்தான் சில நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்தவாறு தான் அமையும். எனவே இது 2 பதிவும் இன்னும் நான் போடப்போகும் பதிவுகளும் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். தயவு செய்து கூர்ந்து அவதானியுங்கள். இந்த 2ஆம் பதிவு இன்னும் ஒரு 2-3 நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கின்றேன். இது போன்று பதிவுகள் நான் இன்னும் உங்களுக்கு தரவிருக்கின்றேன். இது நான் போடும் பொழுது இந்த பதிவை போடும் பொழுது ஒவ்வொரு நாடாக எனக்கு தெரிந்தவரையில் நான் உங்களுக்கு தருகின்றேன். நான் கனடாவில் இருப்பதால் எனக்கு கனடாவை பற்றியும் தெரியும். நான் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்தேன். அடிக்கடி நான் யூரோப்புக்கும் போவதால் யூரோப்பிலும் எனக்கு சில இதுகள் பற்றி தெரியும். எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களுக்கு தரவிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நான் சொல்வது உங்களுக்கு பயனளிக்குமே, ஆனால் அது நான் செய்கின்ற எனக்கு ஒரு மனசாந்தி அடையும் என்ற ஒரு நம்பிக்கை. அதாவது என்னால் நீங்கள் எந்த விதமான காசு இழப்பீடு ஒன்றும் செய்யக்கூடாது. ஏற்கனவே நான் இது அனுபவப்பட்டபடியால் தான் இதை பற்றி நான் உங்களுக்கு தரவிருக்கின்றேன். இதன் மூலம் நான் பட்ட கஷ்டங்கள் உங்களை எந்த ஒரு மனிதருக்கும் வரக்கூடாது என்பதுதான் எனது முக்கியமான கருத்து. எனவே தயவு செய்து கூர்ந்து அவதானியுங்கள். தொடர்ந்து எனது பதிவை பாருங்கள். தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள். இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லாதீர்கள். என்றால் நீங்கள் இல்லாமல் வெளிநாட்டுக்கு குடியேற முடியாது இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், வேறு யாராவது குடிபெறலாம். எனவே அவர்கள் இதை பார்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னு சொன்னால் வருவதற்கு முன்னே வருமுன் காப்போன் என்றொரு பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிலைமை. அதே போன்று இங்கு நடப்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்தங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு அடித்ததை தான் இங்கு. அதாவது வருபவர்களது காசு, வருபவர்களது வருமானம், வருபவர்களது வாழ்க்கையை வைத்து மற்றவர்கள் இங்கு இருப்பவர்கள் தான் இங்கு தமது வாழ்க்கையை வளம்படுத்தி அவர்களது பொருளாதாரத்தையும் வளம்படுத்துவது மட்டுமின்றி இங்கிருக்கும்
வயது முதிர்ந்தோர் மற்றும் மன்னர்களுக்கும் அவரது வாழ்க்கையை வளம்படுத்துகின்றார்கள். நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும் பொழுது உங்களது நாட்டு பொருளாதாரத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்பதுதான் எனது கருத்து என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.